ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? ரத்தம் தெறிக்க தெறிக்க ரொம்பவே விறுவிறுப்பாவும் பரபரப்பாவும் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சர்வைவல் படம் தான் கொண்டு வந்திருக்கிறேன். சத்தியமா அடிச்சு சொல்றேங்க, இந்த படம் உங்களுக்கு 100% பிடிக்கும். அதுக்கு நான் கேரண்டி தரேன். கூடவே இந்த படத்தோட ஒன்லைனர் சிம்பிளா சொல்லணும்னா, திடீர்னு நம்ம ஹீரோயின் தூக்கத்துல இருந்து கண்முழிச்சு பார்க்கும்போது அவ ஒரு பாக்ஸ்குள்ள இருந்து கண்முழிக்கிறா. சோ அந்த பாக்ஸ் எங்க இருக்குதுன்னு பார்த்தா சுத்தி மனித நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுக்கு நடுவுல இருக்குது. சொந்த காட்டுல தான் மனுஷங்களை கொடூரமா கொலை பண்ற ஆபத்தான பெரிய பெரிய அரக்கர்கள்லாம் சுத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கொடூரமான இந்த காட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் எப்படி வந்தா, கடைசியா அந்த அரக்கர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சாலா இல்லையா அப்படிங்கிற சொல்லுற கதை தான் 2019 ரிலீஸ் ஆகுன தி ஃபியூரியஸ். சரி, இதுக்கப்புறம் டைரக்டா நம்ம படத்துக்குள்ள போயிடலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி யூடியூப்ல புதுசா ஹைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்குதுல, அதுல சில பாயிண்டையும் நமக்கு போட்டு விட்டு கூடவே இந்த வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் இந்த வீடியோ நீங்க பாக்குற மாதிரி ஒரு 4-5 பேருக்காட்டு போய் சேரும். சரி, இதுக்கப்புறமா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க டைரக்டா அந்த படத்துக்குள்ள போகலாம். இப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமான ஒரு ஃபாரஸ்டா தான் நமக்கு காமிக்கிறாங்க. அப்ப அதே ஃபாரஸ்ட்ல ஒரு பொண்ணு உயிர் பயத்துல அப்படியே தெரிச்சு ஓடிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா இவளை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு கொடூரமான அரக்க அப்படியே அவளை விரட்டி வந்துட்டு இருக்கிறான். அதனால இந்த பொண்ணு உயிர் பயத்துல அப்படியே தெரிச்சு ஓடும்போது கால் தடிக்கு பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. சோ இதனால பாத்தீங்கன்னா இவளோட காலோட எலும்பு உடஞ்சு போயிடும். அதனால ஐயோ இனிமே நான் எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்னு பயத்துல என்ன பண்ணுன்னு தெரியாம கீழே உட்கார்ந்து இருக்கும் போது அப்ப அந்த கொடூரமான அரக்க இல்லையா, அவன் கரெக்டா இந்த இடத்துக்கு அப்படியே அந்த பொண்ணை போட்டு தள்ளுறதுக்காக அவனோட ஷார்ப்பான வாளை வச்சு அப்படியே அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது அப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு மாஸ்க் போட்ட இன்னொரு அரக்கம் வரான். அவன் வந்ததுமே பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக இந்த கொடூரமான அரக்கம் கூட பயங்கரமா சண்டை போடுறான். சோ இந்த சண்டையோட முடிவுல இந்த மாஸ்க் போட்டவன் இந்த கொடூரமான அரக்கனை பயங்கரமா அவனோட வயிற்றுலயே இந்த வாளை வச்சு குத்தி அவனோட குடலெல்லாம் தனியா வெளியெடுத்து கொடூரமா சம்பவ இடத்துல அவனை போட்டு தள்ளிடுறான். அப்படி போட்டு தள்ளதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாஸ்க் போட்டவன் இப்போ ஒரு பொண்ணு கால் உடஞ்சாப்ப கடற்கால கீழே உயிருக்கு பயந்து அவளை காப்பாத்தி அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஆங்கிள் நமக்கு காமிக்க, அப்ப அந்த டைம் இந்த ஸ்கிரீன்ல கிளிச் ஆகி இது எல்லாத்தையுமே தூரத்துல யாரோ பாக்குற மாதிரி காமிச்சு நிறைய பேர் பெட்டிங் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இது ஏதோ ஒரு கொடூரமான கேம் மாதிரி தெரியுது. ஆனா அது என்ன ஏதுங்கிறது டீட்டெயிலா தெரியல. அது போக போக பார்க்கலாம். சோ அதுக்கப்புறம் இங்க அப்படியே சீன் கட் பண்ணிட்டு நைட் டைம் நமக்கு ஒரு 2 பொண்ணுங்களை தான் காமிக்கிறாங்க. அதுல இந்த வெள்ளை கலர் டிஷர்ட் போட்டிருக்கால இந்த பொண்ணோட பேர் கயலா. அண்ட் அது மட்டும் இல்லாம இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். கூடவே ஒரு சுருட்ட முடி ஒரு பொண்ணு இருக்கா, இவளோட பேர் மேடி. இவ தான் நம்ம ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நம்ம இவள ஃப்ரெண்டுக்காரினே சொல்லி கூப்பிட்டுக்கலாம். அதுலயும் இவங்க 2 பேரை பாத்தீங்கன்னா ஒரு பாலத்துக்கு கீழே தான் நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ஃப்ரெண்டுக்காரியும் சும்மா இல்லாம இங்க இருக்கிற இந்த செவுத்துல பாத்தீங்கன்னா இவளுக்கு பிடிக்காத யாரையோ கெட்ட கெட்ட வார்த்தையிலேயே அந்த பெயிண்ட் அடிக்கிற ஸ்ப்ரேயை வச்சு எழுதிட்டு இருக்கா. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்டி இப்படி பண்றா, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஹே அதெல்லாம் எனக்கு தெரியும், இங்க பாரு நீயும் இப்போ என்ன மாதிரி இதுல இன்னொருத்தவங்களை நீ கெட்ட வார்த்தையில எழுதணும், இந்த அந்த ஸ்ப்ரே பெயிண்ட பிடி அப்படின்னு சொல்லும்போது, ஹே இங்க பாருடி என்னாலலாம் இப்படி பண்ண முடியாது, எனக்கெல்லாம் இது சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, இதை கேட்கும் போது நம்ம ஃப்ரெண்டுக்காரிக்கு பயங்கரமான கோவம் வந்துருது. என்னடி நீ இப்படி பயந்து செத்துட்டு இருக்கிற, ஆல்ரெடி உன்னோட உடம்புல இந்த மாதிரி நோய் இருக்குன்னு தெரிஞ்சே உங்களோட ஃப்ரெண்டா பழகிறது நான் மட்டும்தான், அப்படி இருக்கச்சுல நீ என்னோட பேச்சை கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்துறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோனுக்கு உடம்புல ஒரு டிசார்டர் இருக்குது. அது என்னதுன்னா இந்த வலிப்பு திடீர்னு மயக்கம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு டிசார்டர் நோய் இருக்குது. அதனால ஹீரோனுக்கு ஃப்ரெண்டுன்னு யாரும் கிடையாது, இந்த சுருட்ட முடிக்காரி அதான் இந்த ஃப்ரெண்டுக்காரியை தவிர. அதனாலதான் பயங்கரமா கத்துக்கிட்டு இங்க பாரு இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசியே பேசாத, ஏன்னா என்னோட பேச்சை கேட்க மாட்டுக்கல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி போக, இதனால நம்ம ஹீரோயினும் சோகமா அப்படியே இந்த இடத்த விட்டு அவளும் இன்னொரு பக்கம் கிளம்பி போகும்போது அப்ப சடனா அவளோட ஃப்ரெண்டுக்காரி பாத்தீங்கன்னா தூரத்துல போனவ கத்துற சத்தம் கேக்குது. உடனே ஐயோ அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு பயந்து அடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் ஓடி பார்த்தா அப்ப பாலத்துக்கு மேல இவளோட ஃப்ரெண்டுக்காரியை யாரோ வாயை புத்தி அப்படியே கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் அட யாராது அப்படின்னு கத்துறதுக்குள்ளயுமே நம்ம ஹீரோயினோட வாயுமே யாரோ பொத்தி கடத்தி கொண்டு போற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த சீனும் கட் ஆகுது. கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரியே அந்த பெரிய ஃபாரஸ்ட தான் காமிக்கிறாங்க. பார்க்கவே ரொம்பவே பெருசா தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம அப்படியே கேமரால ஜூம் ஆங்கிள் காமிச்சா அந்த காட்டுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கருப்பு கலர்ல ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்னு இருக்குது. சரி அந்த பாக்ஸ்குள்ள என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்கும் போதே அப்படியே கேமரா ஆங்கிள் இந்த பாக்ஸ்குள்ள காமிச்சா உள்ளதான் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மயக்கத்துல இருக்கிறா. அந்த நேரம் பார்த்து அந்த பாக்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா சிவப்பு கலர்ல ஏதோ ஒரு சென்சார் லைட் மாதிரி ஒன்னு இருக்குது. அது ஆன் ஆனதுமே
அதுல இருந்து ஏதோ ஒரு பயங்கரமான அல்ட்ரா வேவ் சத்தம் வந்து கேட்க இந்த சத்தத்தை வந்து நம்ம ஹீரோயினால தாங்கவே முடியல. அப்படியே அவளோட காதெல்லாம் அடைச்சு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுறா. அதனால கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு போராடி ஒரு வழியா அந்த பாக்ஸை வந்து உடைச்சுக்கிட்டு ஓபன் பண்ணி வெளியே வந்துடுறா. அதுக்கப்புறம் தான் இவளோட காதுக்கு மட்டும் கேட்கிற அந்த வேவ் சத்தம் வந்து அப்படியே நிக்க உடனே கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகுறா. கூடவே அப்பதான் நம்ம ஹீரோயின் சுத்தி முத்தி பாக்குறா. இவ வந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள தானே இருக்கிறா. உடனே ரொம்பவே பயத்தோட சுத்தி முத்தி பாக்குறா. அண்ட் அது மட்டும் இல்லாம நேத்து இவளோட ஃப்ரெண்டை வந்து இவளோட கண்ணு முன்னாடி தானே கடத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவளையும் கடத்திருப்பாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் லைட்டா ஞாபகம் வர அப்ப என்ன கடத்தி கொண்டு வந்துட்டாங்களா, நான் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள எப்படி வந்தேன், என்னோட ஃப்ரெண்ட் அப்ப இங்கதான் இருக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி பல குழப்பத்தோட இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நேரம் இவளோட லெஃப்ட் சைடு கண்ணு இருக்குதுல அதுல இருந்து லைட்டா ரத்தம் வருது. சோ அதையும் தொட்டு பார்த்துட்டு என்னடா இது என்னோட கண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு ரொம்பவே பயப்படுறா. சோ அதனால இவளோட ஃப்ரெண்டை முதல்ல இப்ப கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரியோட பேரை வந்து கத்திக்கிட்டே நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே அந்த ஃபாரஸ்ட்குள்ள ஓடி போயிட்டு இருக்கா. அப்ப இவ போகிற வழியில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மனுஷனோட டெட் பாடி எல்லாம் கிடக்க. இதெல்லாம் பார்த்து இவ ரொம்பவே பயந்து போய் ஐயோ என்னோட ஃப்ரெண்டை வந்து நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பயத்துல கூட கொஞ்சம் கத்திக்கிட்டே ஓடி போகும்போது அப்ப கரெக்டா ஒரு 2 பொண்ணுங்க வந்து நம்ம ஹீரோனோட வாயை பத்தி அவளை வந்து அமைதியா இருக்க சொல்றாங்க. சோ இவங்கள பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் வந்து ஆமா நீங்க யாரு, எப்படி நம்ம இந்த ஃபாரஸ்ட்குள்ள வந்தோம், இங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்ப இந்த 2 பொண்ணுல வெள்ளமுடி தலை வச்சிருக்கிற ஒரு பொண்ணு இருக்கால, இவளோட பேரு வந்து ஷீனா. அவ தான் சொல்றாங்க பாருடி நாங்களும் ஒன்னே மாதிரி தான், எப்படி இந்த ஃபாரஸ்ட்குள்ள வந்தோன்னே எங்களுக்கு தெரியல. கூடவே இதோ இருக்கால இவளோட பேரு வந்து அலெக்ஸ், இவ வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், நாங்க 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆமா உங்ககிட்ட ஏதாவது மொபைல் போன் இருக்குதா, நம்ம போலீஸ் கால் பண்ணி முதல்ல நம்ம இங்க மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் நம்ம ஹீரோனும் ஐயோ என்னோட போன் வந்து அந்த கருப்பு கலர் பாக்ஸ்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோனை வந்து ஒரு பாக்ஸ்ல அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல, கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து அந்த பாக்ஸ்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோயின் நினைச்ச மாதிரி அவளோட போனும் எதுவுமே இல்ல. அப்பதான் அந்த ஷீனாவும் சொல்றா எங்களையுமே இந்த மாதிரி பாக்ஸ்குள்ள தான் அடைச்சு வச்சாங்க, எங்களோட போனையுமே காணும், நம்மளை கடத்திட்டு வந்தவங்க வந்து அது எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம ஹீரோனுக்கு வந்து இந்த டிசார்டர் இருக்குதுல்ல, அதாங்க இந்த வலிப்பு வந்தாப்ப டக்குன்னு மயங்கி போயிருவாள்ல, சோ அந்த மாதிரி அவளுக்கு வந்து வர பொத்தன ஹீரோயின் வந்து கீழே விழுந்து மயங்கி போயிடுறா. ஆனா அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த மயக்கத்திலுமே நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒரு விதமான விஷயம் தெரியுது. அதுல பார்த்தா இவங்க இருக்கிற இதே ஃபாரஸ்ட்ல தான் ஏதோ ஒரு ரொம்பவே கொடூரமானவன் ஒரு பெரிய கோடாரிய வச்சுக்கிட்டு பயங்கர ஆக்ரோஷமா இங்கதான் சுத்திட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அவனோட ஃபேஸ் எல்லாம் காமிக்கல. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் மயக்கத்துல இருந்து மறுபடியும் கான்சியஸ்க்கு வரும்போது அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வெள்ளமுடி தலை இருக்கிற அந்த ஷீனா பொண்ணை வந்து காணும். அவளோட ஃப்ரெண்ட் அலெக்ஸ் மட்டும் தான் இருக்கிறா. சோ அவகிட்ட உன்னோட ஃப்ரெண்ட் எங்க போன அப்படின்னு கேட்கும்போது அவ நீ மயக்கத்துல இருக்கும் போதுதான் இந்த வழியா தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது பாதை இருக்குதான்னு பாத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போனா. ஆமா அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன திடீர்னு மயங்கி போயிட்ட, உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது ஆமாடி எனக்கு வந்து ஒரு டிசார்டர் இருக்குது, திடீர்னு எனக்கு வலிப்பு வந்த அப்ப நான் டக்குன்னு மயங்கி போயிருவேன். ஆனா இந்த தடவை வந்து நான் மயங்கி போகும்போது எனக்கு வந்து டக்குன்னு ஒரு விஷயம் வந்துச்சு. சொந்த விஷயம் வந்து எனக்கு வந்து கனவு மாதிரி எல்லாம் தெரியல, இதே காட்டுல தான் எவனோ ஒருத்தன் வந்து மிகப்பெரிய ஒரு கோடாரிய கையில வச்சுக்கிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமா சுத்திட்டு இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அதுக்கு இந்த ஆலைசுமே என்னடி நீ லூசத்தனமா புலம்பிட்டு இருக்கிற, சரி வா ஷீனா போன அந்த பாதை வழியா நம்ம போகலாம், அவங்க தான் எங்கேயாட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் ஆலைஸும் பாத்தீங்கன்னா அந்த திசை நோக்கி அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க போகிற கொஞ்ச தூரத்திலே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் ஒரு கருப்புலர் பாக்ஸ்ல அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரி பாக்ஸ் வந்து இந்த இடத்துல ஒண்ணு இருக்குது. சோ இதை அவங்க 2 பேரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. கூடவே அந்த பாக்ஸ்க்கு மேல பார்த்தா பீஸ்ட்னு வர எழுதி இருக்குது. சோ அதை நம்ம ஹீரோனும் நோட் பண்ணி வச்சுக்கிறா. அப்பதான் அந்த நேரம் பாத்தீங்கன்னா தூரத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு இவங்க 2 பேரும் திரும்பி பார்த்தா அப்ப அந்த இடத்துல மாஸ்க் போட்டு ஒரு மிகப்பெரிய அரக்கன் வந்து கையில கோடாரிய வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். சோ இவனை பார்த்ததுமே இவங்க 2 பேரும் பயந்து இங்க ஒரு கருப்பு கலர் பாக்ஸ் இருக்குதுல அதுக்கு பின்னாடி போய் உட்கார்ந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படி ஒளியும் போதுதான் நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோன் வந்து மயக்கத்துல இருக்கும்போது அவளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்திருக்கும்ல, சோ அந்த விஷயம்ல இதே ஃபாரஸ்ட்ல தான் ஒரு கொடூரமானவன் ஒரு கோடாரி வச்சுக்கிட்டு ஆக்ரோஷமா ஒருத்தன் சுத்திட்டு இருந்திருப்பான்ல, அந்த பைப்புல வேற யாரும் கிடையாது, இந்த மாஸ்க் போட்ட இந்த அரக்க பைப்புல தான். சோ இந்த விஷயத்தை நம்ம ஹீரோன் நினைச்சு பார்த்து எப்படி இவன் என்னோட விஷயம்ல வந்தான், இது வந்து எப்படி நடக்குது அப்படின்னு இதை பத்தி இவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே டப்புன்னு இவளுக்கு வந்து அந்த வலிப்பு வர ஆரம்பிச்சு அந்த இடத்துல பொத்துன்னு கீழே விழுந்து மயங்கி போயிடுறா. இதை இந்த ஆலெக்ஸ் பண்ணு பார்த்துட்டு இப்படியே இவ கூட இருந்தா கண்டிப்பா நம்மளும் இந்த அரக்கங்கிட்ட மாட்டிக்கிட்டு செத்து போயிருவோம், அதனால இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போகிறது தான் நல்லது அப்படின்ட்டு இவ பயந்து ஓடி போகிறா. இதை வந்து இந்த கோடாரி அரக்கம் பாத்துறான். பார்த்ததுமே இந்த ஆலெக்ஸை வந்து விரட்டிட்டு ஓடி போகிறான். அப்பதான் அப்படியே நமக்கு ஹீரோனை காமிக்கிறாங்க. அப்படி ஹீரோயின் வந்து மயக்கத்துல இருக்கும்போது அப்ப மறுபடியும் அவளுக்கு வந்து இன்னொரு விஷயம் வருது. அதுல பார்த்தா இந்த கோடாரி அரக்கம் இருக்கான்ல, இவன் வந்து வெறி கொண்டு இந்த ஆலெக்ஸ் பண்ண வந்து விரட்டி ஓடி போயிட்டு இருக்கான். அப்படி அவன் ஓடி துரத்துக்கிட்டு இருக்குதுதான் இவளுக்கு வந்து விஷ
விஷனா வருது. ஆக்சுவலி இது வந்து விஷனே கிடையாது. நம்ம ஹீரோயின் வந்து மயக்கத்துல இருக்கும்போது இந்த கோடாரி அரக்கன் என்ன பண்றான் அப்படிங்கறத வந்து ஏதோ லைவ் கேமரால பார்த்த மாதிரி அதுதான் அவளோட கண்ணுக்கு வந்து விஷன் மாதிரி தெரியுது போல. ஆனா அது வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரியல. போக போக பார்க்கலாம். சோ அப்ப இந்த கொடூரமான இந்த கோடாரி அரக்கனுமே இந்த ஆலிஸ் வந்து விரட்டிட்டு போகும்போது இவளுமே பயத்துல அப்படியே ஓடி போவா. அப்படி ஓடி போகும்போது இவளை போட்டு தள்ளுறதுக்காக இந்த கோடாரி அரக்கன் அவன் கையில இருக்கிற கோடாரியை தூக்கி எரியும் போது அது இந்த ஆலிஸ் மேல படாம அவ பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு மேல வந்து சொருவிக்கும். சோ இதை பார்த்ததுமே சரி இந்த கோடாரி அரக்கனை நம்ம போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்ட்டு இவன் என்ன பண்றானா அந்த மரத்துல மாட்டி இருக்கிற அந்த கோடாரிய கஷ்டப்பட்டு எப்படியோ இழுத்து புடுங்கி இந்த அரக்க மேலே அடிச்சவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு கோடாரியை வச்சு அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த பைய போல ஈஸியா அந்த கோடாரியை பிடிச்சிடான். அப்படி பிடிச்சது மட்டும் இல்லாம அந்த ஷார்ப்பான கோடாரிய அவளோட மூஞ்சில வச்சு அப்படியே பயங்கரமா அழுத்த ஆரம்பிக்கிறான். இதனால அந்த ஆலிஸுமே வழியில பயங்கரமா கத்துறா என்ன விட்டுருன்னு. ஆனா அந்த அரக்க பாய போல கொஞ்சம் கூட கருணையை காட்டாம அந்த கோடாரிய வச்சு அப்படியே இந்த பொண்ணோட மூஞ்ச வந்து அப்படியே தனியா கிழிச்சு அந்த இடத்துல அவளை வந்து கொடூரமா கொலை பண்ணிடுறான். சோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா விஷனா மயங்கி கிடக்குற நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறா. பார்த்ததுக்கு அப்புறம் தான் டக்குன்னு மயக்கத்துல இருந்து கண்முழிக்கிறா. கண்முழிச்சதுமே என்னது இவ்வளவு நேரம் நான் பார்த்தது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு ஒண்ணும் புரியாம இந்த ஆலிஸ வந்து அந்த அரக்க பைபிள் ஒரு இடத்துல போட்டு தள்ளிருப்பாள். அதையுமே பார்த்திருப்பாள்ல. அந்த இடத்துக்கு வேக வேகமா அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஓடி வந்து பார்த்தா உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து இந்த ஆலிஸ் பொண்ணு கொடூரமா செத்து போய் கிடக்குறா. இதை பார்த்ததுமே இவளுக்கு ரொம்ப பயமாய் போயிருது. அப்பனா நான் விஷனா பார்த்தது வந்து உண்மைதான். அந்த கொடூரமான அந்த கோடாரி அரக்கன் தான் இவளை கொலை பண்ணிருக்கிறான். அச்சோ அவங்க கிட்ட வந்து நானும் மாட்டினா இப்படிதான் செத்து போயிரு அப்படின்னு பயத்துல அப்படியே அந்த காட்டுக்குள்ள தெரிச்சு ஓடி போகிறா. சொல்ல போனா உயிருக்கு பயந்து நம்ம ஹீரோயின் வந்து இந்த காட்டுக்குள்ள அப்படியே பயந்து ஓடி கடைசி அந்த காட்டோட எல்லை பகுதிக்கே வந்துடா. சரி இந்த எல்லை பகுதிக்கு நம்ம வந்துட்டோம், நம்ம அப்படியே இந்த இடத்தோட தப்பிச்சு போயிட வேண்டியதான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் போகும்போது அப்ப இந்த எல்லை பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு சென்சார் லைட் மாதிரி ஒண்ணு இருக்குது. ஆக்சுவலி இதே மாதிரி ஒரு சென்சார் லைட்டை தான் நம்ம ஹீரோயினை அடைச்சு வச்சிருந்த அந்த பாக்ஸ்குள்ள வந்து இருந்திருக்கும். ஆனா இதை இப்ப நம்ம ஹீரோயின் வந்து பெருசா கண்டுக்காம அப்படியே இந்த பார்டரை தாண்டி கிராஸ் பண்ணி போகலான்னு பார்க்கும்போது அப்ப இந்த சென்சார் லைட்ல இருந்து சிவப்பு கலர் லைட் வந்து ஆன் ஆகுது. அப்படி ஆன் ஆனதுமே அப்ப நம்ம ஹீரோனுக்கு வந்து ஏதோ ஒரு விதமான வேவ் சத்தம் கேட்க ஆரம்பிச்சு அப்படியே அவளோட தலை வந்து பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. இதனால பயங்கர வலியில கத்துக்கிட்டே நம்ம ஹீரோனும் மறுபடியும் அப்படியே அந்த ஃபாரஸ்டுக்குள்ள அதாவது இந்த பார்டரை தாண்டி போகாம உள்ள அப்படியே வந்ததுமே இந்த சென்சார் லைட் வந்து பழைய மாதிரி நார்மலா பச்சை கலர்ல மாறிடுது. அதுக்கப்புறம் எந்த ஒரு அல்ட்ரா வேவ் சத்தமுமே நம்ம ஹீரோனுக்கு கேட்காம இருக்கும் போதுதான் மறுபடியும் வந்து நார்மல் ஆகுறா. கூடவே புரிஞ்சுக்கிறா ஐயோ அந்த பார்டரை தாண்டி நம்மளால தப்பிச்சு போக முடியாதா, இன்னும் நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஒன்னும் புரியாம பயத்துல இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டாப்ப ஒரு அப்பாவி பொண்ணு வந்து பயந்துகிட்டே ஓடி வந்துட்டு இருக்கிறா. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் பாக்குறா. எதுக்கு அந்த பொண்ணு இப்படி கத்துக்கிட்டே ஓடி வரா அப்படின்னு அவளோட பின்னாடி பார்த்தா அந்த கோடாரி அரக்கன் இருக்கான்ல அவன் வந்து இவளை போட்டு தள்ளுறதுக்காக கோடாரியை வச்சு விரட்டி வந்துட்டு இருக்கிறான். அப்படி வந்தது மட்டும் இல்லாம அவங்கிட்ட இருக்கிற அந்த கோடாரியை தூக்கி எறிய அது வந்து இந்த அப்பாவி பொண்ணோட முதுகுலி அப்படி நச்சுக்குன்னு வந்து சொல்லிக்குது. அவ்வளவுதான். இத பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே மரண பயத்துல பயப்படுறா. ஐயோ அடுத்து இவன் நம்மளதான் கொலை பண்ண போறானா, இப்ப என்ன பண்றது அப்படின்னு பயத்துல இருக்கும்போது அப்ப இந்த கோடாரி அரக்கன் வந்து இந்த அப்பாவி பொண்ணு முதுகுல இருக்கிற இந்த கோடாரியை வந்து பிடுங்கிட்டு தூரத்துல இருக்கிற நம்ம ஹீரோனை பார்த்து டாட்டா காமிக்கிறான். இவளுக்கும் ஒண்ணுமே புரியல என்னடா நடக்குதுங்க, திடீர்னு இந்த கொடூரமானவன் எதுக்கு நம்ம கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறான் அப்படின்னு ஒண்ணும் புரியாம பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப தூரத்துல இன்னொரு அரக்கன் ஒரு பெரிய வாளை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோனை போட்டு தள்ளுறதுக்காக வெறிகொண்டு ஓடி வந்துட்டு இருக்கிறான். இவனோட பேர் வந்து ஸ்கிரின்குரோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இவன் வந்து நம்ம ஹீரோனை கொலை பண்றதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கான் இல்லையா. இதை வந்து இந்த இடத்துல இருந்து அந்த கோடாரி அரக்கன் பார்த்துட்டு இந்த அப்பாவி பொண்ணை வந்து கொலை பண்ணாம விட்டுட்டு நம்ம ஹீரோனை வந்து அந்த ஸ்கிரின்குரோ கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அவங்கிட்ட வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கிறான். சோ இந்த கேப்ல நம்ம ஹீரோன் வந்து பயங்கரமா அடிப்பட்ட அந்த அப்பாவி பொண்ணை கூப்பிட்டுட்டு அப்படியே அந்த காட்டுக்குள்ள வந்து தப்பிச்சு ஓடி போயிடுறா. அந்த நேரம் தான் ஸ்கிரின்குரோவும் இந்த கோடாரி அரக்கனும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த சண்டையில இந்த ஸ்கிரின்குரோ வந்து நம்ம கோடாரி அரக்கனை பயங்கரமா அட்டாக் பண்ணி அவனை மட்டையாக்கிட்டு இப்ப ஃபாரஸ்ட்குள்ள ஓடி போன நம்ம ஹீரோனையும் அந்த அப்பாவி பொண்ணையும் தேடி போயிட்டு இருக்கிறான். அப்ப அதே நேரம் இங்க சீன் கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனை காமிச்சா அவ வந்து இந்த அப்பாவி பொண்ணு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இங்க பாருமா உன்னோட முதுகுல வந்து பயங்கரமா அடிபட்டு இருக்குது, நீ இந்த இடத்துல மறைஞ்சு சேஃபாரு, நான் யாரையாவது ஹெல்ப்புக்கு போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் யாரையாவது ஹெல்ப்புக்காக கூப்பிடுறதுக்காக அப்படியே அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. அப்படி அவ போன கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா இந்த அப்பாவி பொண்ணு இருக்கிற இடத்துக்கு அந்த ஸ்கின்க்ரோ இருக்கான்ல அந்த கொடூரமானவன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்ததுமே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அப்பாவி பொண்ணு வந்து முதுகுல அடிபட்டு இருக்கும்ல, சோ அவளை கொண்டு போன இடம்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ரத்தமா இருக்கும்ல, சோ அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணி அவளை ஒளிச்சு வச்சிருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சதுமே அவளை தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு மரத்துல வந்து சாட்சி உட்கார வச்சு உன்னை கொடூரமா கொலை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையில பாத்துட்டு இருக்கிறான். சொப்பந்தான் அந்த நேரம் இங்க சீன் கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நமக்கு ஹீரோனை காமிச்சா அவ ஹெல்ப்புக்கு யாராவது கூப்பிடலாம் அப்படின்ட்டு இந்த காட்டுக்குள்ள பயங்கரமா ஓடி போயிட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு இந்த இடத்துக்கு பன்னி மாஸ்க் போட்ட ஒரு கொடூரமான ஒரு அரக்கன் வரான். வந்ததுமே அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம ஹீரோனை போட்டு தள்ளுறதுக்காக கத்தி வச்சு இவ்வளவு அட்டாக் பண்ண பாக்குறான். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகிறதுக்காக நம்ம ஹீரோயினும்
அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருப்பா. அப்பதான் இங்க அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் இந்த அப்பாய் பொண்ணை காமிச்சா அவளை போட்டு தள்ளுறதுக்காக இந்த ஸ்கின்குரோ இந்த கொடூரமான இந்த அரக்க பைப்புல என்ன பண்றானா, இவள இங்க இருக்கிற மரத்துல சாச்சு வச்சுட்டு அப்படியே பின்னாடி வந்து இவளோட 2 கையுமே அப்படியே இழுத்து அந்த கையவே தனியா பிச்சு அந்த சம்பவ இடத்துல அவளை வந்து போட்டு தள்ளிடுறான். சதனர் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனை வந்து அந்த பன்னி மூஞ்சி மாஸ்க் போட்டு அரக்க வந்து கொலை பண்ண பாப்பான்ல, அவன் கூட நம்ம ஹீரோன் வந்து போராடிட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு என்ன ஆகுதுன்னா, இந்த பன்னி மூஞ்சி மாஸ்க் போட்டவனோட தலை வந்து ஏதோ பாம் அடிக்கிற மாதிரி டம்முன்னு வெடிச்சு அவன் தலை செதறி அப்படியே அந்த இடத்துல அந்த பைப்புல செத்து போயிடுறான். இத பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கும் ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பயத்திலேயே இந்த செத்து போன அந்த பன்னி மூஞ்சி மாஸ்க் போட்ட அரக்கன் கையில இருந்த அந்த வாளை மட்டும் எடுத்துட்டு அப்படியே பயத்துல அந்த காட்டுக்குள்ள ஓடி போவா. அப்படி போகும்போதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு கேபின் இருக்கிறத வந்து பாக்குறா. சரி இதுக்குள்ள போய் நம்ம ஒளிஞ்சுக்கிட்டு சேஃபா இருக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோன் வந்து அந்த கேபினுக்குள்ள வந்துட்டு அங்க இருக்கிற ஜன்னல் வழியா வெளியே யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோன் பின்னாடி வந்து ஏதோ ஒரு அரக்க பைப்புல வர்ற மாதிரி தெரிய உடனே அவ டக்குன்னு உசாராகி இவகிட்ட இருக்கிற வாளை வச்சு பின்னாடி வந்து அவனை வந்து அட்டாக் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோனும் நல்லா பார்த்தா இப்ப இந்த இடத்துக்கு வந்தது எந்த அரக்க பைப்புலயும் கிடையாது, ஹீரோயின் மாதிரியே இந்த காட்டுல மாட்டினா ஏதோ ஒரு பொண்ணு தான் போல. ஆனா தெரியத்தனமா பயத்துல நம்ம ஹீரோன் அட்டாக் பண்ணதுனால அந்த சம்பவ இடத்துல அந்த பொண்ணு வந்து பரிதாபமா செத்து போயிடுறா. அப்பதான் அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஷீனாவும் ஒரு சைனா பொண்ணை வந்து கூப்பிட்டுட்டு வரா. அப்படி வந்ததுமே இப்படி ஹீரோன் வந்து ஒரு பொண்ணு கொலை பண்ணாப்ப நிலைமையில இருக்கால, இதை பார்த்ததுமே ரொம்பவே பயப்படுறாங்க. ஆனா ஹீரோயின் தான் இல்ல நான் வேணும்னே இந்த பொண்ணை கொலை பண்ணல, தெரியாம இவளை வந்து இப்படி கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த ஷீனா வந்து இல்ல நான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட டெட் பாடியை பார்த்தேன், அவ மூஞ்சி கிழிஞ்சாப்ப கொடூரமா செத்து போய் கிடந்தா, அப்ப நீ தான் அவளை கொலை பண்ணிருக்கிறியா, சொல்லுடி சொல்லு அப்படின்னு பயங்கரமா இவ வந்து கூட கொஞ்சம் பயப்படுறா. அப்ப அந்த நேரம் மறுபடியும் நம்ம ஹீரோனுக்கு அந்த டிசார்டர் மூலமா அந்த வலிப்பு வர ஆரம்பிச்சு அப்படியே அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறா. அப்ப அவளோட கண்ணுக்கு மட்டும் ஒரு விஷயம் தெரியுது. சோ அந்த விஷயம்ல ஏதோ ஒரு ஷெட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா இவளோட ஃப்ரெண்டுக்காரி இருக்கால அவ வந்து பயத்துல ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. சோ அதை பார்த்தாப்பே நம்ம ஹீரோனும் டக்குன்னு மயக்கத்துல இருந்து கண் முழிச்சதுமே இன்னுமே அவளோட ஃப்ரெண்டு வந்து உயிரோட தான் இருக்கிறா, அவளை வந்து எப்படியாவது காப்பாத்துறோம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கிறா. அப்பதான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெள்ளை முடி தலை இருக்கிற அந்த ஷீனாவை காணோம். ஆனா அதுக்கு பதிலா இந்த சைனாக்காரி இருக்கால அந்த பொண்ணு மட்டும் இந்த இடத்துல இருக்கிறா. சோ அவகிட்ட நம்ம ஹீரோயினும் இங்க பாருமா இந்த செத்து போன இந்த பொண்ணை வந்து நான் வேணும்னு எல்லாம் கொலை பண்ணல, இது வந்து தெரியாம நடந்த ஒரு விபத்து தான், என்னை கண்டு நீ பயப்படாத அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இந்த சைனாக்காரியை வந்து சமாதானப்படுத்துறா. கூடவே இந்த ஷீனா அங்க போனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கே தெரியல, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்த விட்டு அவ கிளம்பி போனா அப்படின்னு சொல்ல சோ இது மூலமாவே இந்த சைனாக்காரியும் நம்ம ஹீரோனும் கொஞ்சம் பேசி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிறாங்க. கூடவே நம்ம ஹீரோனும் சொல்றாங்க பாருமா இங்க இருக்கிற அரக்கர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டா நம்மள வந்து அவங்க கொலை பண்ணிடுவாங்க, அதனால நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம், உன்னோட உயிரை நான் காப்பாத்துறேன் என்னோட உயிரை நீ காப்பாத்து அப்படின்னு சொல்லி சத்தியம் எல்லாம் பண்ணிட்டு என்னோட ஃப்ரெண்டுமே இதே ஃபாரஸ்ட்ல தான் எங்கேயோ மாட்டி இருக்கிறா, அதை வந்து என்னோட விஷன்ல வந்து நான் பார்த்தேன், அதனால அவளையுமே நம்ம சேஃபா பாத்துக்கணும், அவளை வந்து நம்ம கண்டுபிடிச்சு காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த சைனாக்காரியுமே ஒரு கேள்வி கேட்கிறா. ஆமா இதெல்லாம் எப்படி உன்னோட விஷயம்ல தெரியுது, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மயங்கி தானே கடந்த அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் ஹீரோன் வந்து ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சு பாக்குறா. ஆக்சுவலி ஹீரோனோட விஷன்ல அந்த கோடாரி அரக்க இருக்கால அவன் பாக்குற விஷயங்கள் தான் இவளுக்கு வந்து விஷன் மாதிரி தெரியுது. அதனால புரிஞ்சுக்கிறா நான் வந்து மயக்கத்துல இருக்கும் போதெல்லாம் அந்த கோடாரி அரக்க மூலமா அவனோட கண் பார்வையில அவன் என்னெல்லாம் பாக்குறானோ அது வந்து என்னோட விஷன், அதாவது என்னோட கண்ணுக்கு மட்டும் தெரியுது. அப்படின்னா எங்க 2 பேரையும் ஏதோ ஒண்ணு வந்து கனெக்ட் பண்ணிருக்குது, இந்த இடத்துல வந்து நம்மளை கடத்தி கொண்டு வந்த யாரோ தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. கூடவே இந்த காட்டுக்குள்ள நான் மாட்டினதுக்கு அப்புறம் அந்த டைம் என்னோட லெஃப்ட் சைடு கண்ணில் வந்து ரொம்பவே ரத்தமா வந்துச்சு, அப்படின்னா என்னோட கண்ணுக்குள்ள ஏதாவது மாட்டிருக்காங்களா அப்படின்னு இவளுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. உடனே என்ன பண்றானா நம்ம ஹீரோன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை தெரியாம போட்டு தள்ளிருப்பால, சோ அந்த பொண்ணோட லெஃப்ட் சைடு கண்ணை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு தனியா நோண்டி வெளியே எடுக்கும் போது பார்த்தா அந்த கண்ணுல வந்து ஏதோ ஒரு வயரிங் செட்டப்லாம் இருந்த மாதிரி தெரியுது, மூளையில வந்து அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி. அதை வந்து நம்ம ஹீரோன் பார்த்துட்டு இருக்கும் போது தான் டக்குன்னு அவளுக்கு வந்து இன்னொரு விஷன் மாதிரி வருது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை வந்து முதல்ல இந்த இடத்துக்கு கடத்திட்டு வர்றதுக்கு முன்னகுட்டி ஏதோ ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல நம்ம ஹீரோனோட கண்ணை வச்சு ஏதோ ஆபரேஷன் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு போக உடனே அவளுக்கு புரிஞ்சு போயிடுது இந்த மாதிரி தான் நம்மளோட கண்ணில் ஏதோ வந்து கேமரா செட் பண்ணிருக்காங்க, அது வந்து நம்மளோட மூளையில வந்து எப்படியோ அட்டாச் ஆயிருக்குது, இதை வந்து யாரோ பார்த்துட்டு இருக்காங்க, ஹே சைனாக்காரி உன்னோட கண்ணுலயுமே கேமரா மாட்டி இருக்கணும், இது எல்லாத்தையுமே யாரோ பார்த்துட்டு இருக்காங்க, நம்மள வச்சு ஏதோ கேம் விளையாடுறாங்க அப்படின்ட்டு பயங்கரமா இந்த சைனாக்காரியோட கண்ணை பார்த்துட்டு இந்த கேமை யார் நடத்துறீங்க, உங்க யாரையுமே நான் சும்மா ஆட மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா கெட்ட வார்த்தையா போட்டு திட்டிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோயின் நினைச்ச மாதிரி தான் இங்க இருக்கிற எல்லாரோட கண்கள்ல மாட்டி இருக்கிற கேமரா மூலமா இது எல்லாத்தையுமே எவனோ ஒருத்தன் வந்து மானிட்டர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். சொல்ல போனா இவன் தான் அந்த கேம் வந்து நடத்துறான் போல. சோ இந்த விஷயத்தை பத்தி தான் கரெக்டா
கரெக்டா நம்ம ஹீரோயினும் கெஸ் பண்ணி இந்த சைனாக்காரி கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப இவங்க இருக்கிற அந்த கேபினை விட்டு கொஞ்சம் தள்ளி தூரத்துல பாத்தீங்கன்னா மரக்கட்ட மாஸ்க் போட்ட வுட்டிங்கிற ஒரு இன்னொரு அரக்க பைபிள வந்து கத்திய வச்சுக்கிட்டு அப்படியே அந்த கேபினை பார்த்து அப்படியே மெல்ல வந்துட்டு இருக்கான். அதே நேரம் தான் பாத்தீங்கன்னா இந்த கேபினுக்குள்ள கரெக்டா இந்த ஷீனா இருக்கால, அதான் அந்த வில்ல முடி தலை பொண்ணு, அவளுமே உள்ள வருவா. அப்படி உள்ள வந்ததுமே இந்த இடத்துல இந்த செத்து போன ஒரு பொண்ணு இருப்பாள், அவளோட கண்ணெல்லாம் நோண்டப்பட்டு இருக்கத பாத்துக்கிட்டு என்னடி நடக்குதுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோயினும் அவ செத்து போன அந்த பொண்ணோட லெஃப்ட் சைடு கண்ணை வந்து புடுங்கி இருப்பாள்ல, அதை காமிச்சுங்க பாரு இந்த கண்ணுல வந்து கேமரா செட் பண்ணிருக்காங்க, ஒயர் கனெக்ஷன்லாம் தெரியுதா, யாரோ நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம முதல்ல இந்த ஃபாரஸ்ட் விட்டு தப்பிச்சு போகணும், அதுக்கு ஏதாவது நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு குரூப்பா பிளான் போட்டுட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா இவங்க இருக்கிற கேபினுக்கு வெளியே பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. உடனே இவங்களும் ஐயோ ஏதோ ஒரு அரக்க பைப்புல வந்துட்டான் போல அப்படின்னு பயந்து போய் இந்த கேபினுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த 3 பேரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப கரெக்டா நமக்கு இந்த கேபினுக்கு வெளியே யாரு இருக்கிறா அப்படின்னு காமிச்சா அந்த ஸ்கின்க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்க பைப்புல இருப்பான்ல, அந்த பைப்புல தான் வெளியே அவனோட கொடூரமான கத்தியை வச்சுக்கிட்டு அப்படியே இந்த கேபினுக்குள்ள வரான். உள்ள நம்ம 3 பொண்ணுங்களுமே ஒளிஞ்சிருக்காங்கல்ல, பட் அப்படி இருந்தாலுமே இந்த சைனாக்காரி ஒளிஞ்சிருக்கிறத வந்து இந்த ஸ்கின்க்ரோ வந்து கண்டுபிடிச்சிடறான். அப்படி கண்டுபிடிச்சதுமே அவளை போட்டு தள்ள போறான்னு பார்த்தா கத்தியெல்லாம் மறுபடியும் அவனோட இடுப்புல சொல்லிட்டு இந்த சைனாக்காரியை வந்து இந்த இடத்த விட்டு வேற எங்கேயோ கூப்பிட்டு போகலான்னு பாக்குறான். சோ இதை வந்து நம்ம ஹீரோனும் இந்த ஷீனாவும் பார்த்துட்டு ஐயோ அவளை கொலை பண்ண பாக்குறானே அப்படின்ட்டு இவங்க கிட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சு இந்த ஸ்கின்க்ரோவை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அதனால அந்த பைபிளையுமே பயத்துல இந்த கேபினை விட்டு வெளியே போக உடனே இவங்களும் இந்த கேபினோட கதை வந்து பூட்டிடுறாங்க. அதனால இந்த ஸ்கின்க்ரோவும் சரி உங்களை வந்து நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் இந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பி போயிடுறான். அப்படி அவன் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோனும் ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறா. உடனே அதை பத்தி ஷீனா கிட்டையும் இந்த சைனாக்காரி கிட்டையுமே சொல்றா. ஆக்சுவலி இப்ப இங்க வந்து இந்த ஸ்கின்க்ரோ அரக்க வந்து சைனாக்காரியை கொலை பண்ண ட்ரை பண்ணல, அவளை எங்கேயோ கூப்பிட்டு போவதற்காக தான் ட்ரை பண்ணா. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த காட்டுக்குள்ள இருக்கிற சில அரக்கர்கள் வந்து நம்மள மாதிரியான பொண்ணுங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ற கார்டியனா இருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி செத்து போன அந்த ஆலைஸும் நானும் நம்ம எல்லாரையும் அடைச்சு வச்ச இன்னொரு கருப்பு கலர் பாக்ஸ் கிட்ட போனோம். அந்த பாக்ஸ்ல பீஸ்ட்னு சொல்லி எழுதப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி நம்மள அடைச்சு வச்சிருந்த அந்த கருப்பு பாக்ஸ்ல பியூட்டின்னு சொல்லி எழுதப்பட்டிருந்துச்சு. அப்பனா பியூட்டியா இருக்கிற நம்மளை காப்பாற்ற வேண்டியது பீஸ்டா இருக்கிற அந்த கார்டியன்ஸோட வேலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அந்த ஃபாரஸ்டோட பார்டரை விட்டு தப்பிச்சு போலான்னு பார்க்கும்போது அப்ப அந்த டைம் அந்த ஸ்கின்க்ரோ அரக்கன் வந்து என்ன கொலை பண்றதுக்காக ஓடி வந்தான். இதை வந்து அந்த கோடாரி அரக்கன் பார்த்துக்கிட்டு எனக்காக அவன் வந்து அந்த ஸ்கின்க்ரோ கூட வந்து சண்டை போட்டான். அப்படின்னா எனக்கு கொடுக்கப்பட்ட பீஸ்ட் யாருன்னா, அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கார்டியன் வந்து அந்த கோடாரி அரக்கன் தான். அதனால அவன் என்ன காப்பாத்துறதுக்காக தான் அந்த ஸ்கின்க்ரோ கூட வந்து சண்டை போட்டான். சோ அதே மாதிரி தான் இப்ப இந்த கேபினுக்குள்ள வந்து இந்த ஸ்கின்க்ரோவுமே நம்ம சைனாக்காரியை வந்து அட்டாக் பண்ணாம அவளை இந்த இடத்த விட்டு வேற எங்கேயோ சேஃபான இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணிருக்கணும். அப்பனா இந்த ஸ்கின்க்ரோ வந்து இந்த சைனாக்காரியோட கார்டியன். அதே மாதிரி பியூட்டியா இருக்கிற நம்ம எல்லாருக்குமே பீஸ்டா இருக்கிற இந்த அரக்கர்கள் மாதிரி இருக்கிற இந்த கார்டியன்ஸ் தான் வந்து நமக்கு பாதுகாப்பு தருவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது அப்ப ஷெல்லியுமே எதுக்கு இதெல்லாம் அவங்க பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்குமே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு தேரி சொல்றா. அதாவது இதுக்கு முன்னாடி நான் ஒரு அப்பாவி பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்த்தேன், அவளுக்கு அடிப்பட்ட உடனே அவளை வந்து சேஃபான ஒரு இடத்துல ஒளிய வச்சுட்டு நான் போயிட்டேன். ஆனா அந்த டைம்ல என்ன வந்து ஒரு பன்னி மூஞ்சி மாஸ்க் போட்ட வந்து என்ன அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா. அப்ப அதே நேரம் தான் அந்த அப்பாவி பொண்ணை வந்து அந்த ஸ்கின்க்ரோங்கிற அந்த அரக்கன் வந்து கையை பிச்சு கொடூரமா கொலை பண்ணிட்டான். அப்படி அந்த பொண்ணு செத்த உடனே என்ன அட்டாக் பண்ணலான்னு வந்து அந்த பன்னி மூஞ்சி மாஸ்க் போட்ட அரக்க பைபிள வந்து தலை வெடிச்சாப்ப சம்பவ இடத்துல அந்த பைபிள செத்து போயிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பன்னி மூஞ்சி மாஸ்க் போட்டவன் தான் அந்த அப்பாவி பொண்ணுக்கு வந்து பீஸ்டா அதாவது கார்டியனா இருந்திருக்கணும். சோ அந்த கேமோட ரூல்ஸ் படி அந்த பியூட்டியா இருக்கிற அந்த அப்பாவி பொண்ணு செத்து போனதுனால அவளை ஒழுங்கா பாதுகாக்கல அப்படிங்கிற அடிப்படையில அந்த பீஸ்ட் அதாவது கார்டியனா இருக்கிற அந்த பன்னி மூஞ்சி காரனோட தலை வெடிச்சு அவனும் செத்து போயிருக்கணும். சோ அதனால இது வந்து ஒரு பேட்டில் ராயல் கேம் மாதிரி தான். சோ இந்த கேம்ல நான் செத்து போயிட்டேனா என்னோட கார்டியனா இருக்கிற அந்த கோடரி அரக்கன் செத்து போயிருவான். அதே மாதிரி இந்த சைனாக்காரி செத்து போயிட்டானா அவளோட கார்டியனா இருக்கிற அந்த ஸ்கின்க்ரோங்கிற அந்த அரக்கன் வந்து செத்து போயிருவான். சோ அதனால இந்த கேம்ல பியூட்டியா இருக்கிற நம்ம யாரு கடைசியா உயிர் தப்பிக்கிறோமோ அவங்க தான் இந்த கேமோட ஒரே வின்னர் ஆவாங்க. சோ அந்த மாதிரி தான் இந்த கேம் வந்து டிசைன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட இந்த கொடூரமான மரண விளையாட்டை தான் நம்ம கண்ணுல மாட்டி இருக்கிற கேமரா மூலமா ரொம்பவே மோசமானவங்க இந்த கேமை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அதனால நம்ம 3 பேருமே ஒத்துமையா இந்த கேமை விளையாண்டு இந்த காட்டை விட்டு தப்பிச்சு போறதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லும்போது அப்ப இந்த ஷீனா பொண்ணு இருக்கால அவ வந்து ரொம்பவே சுயநலமா பேசாம நான் உங்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டுமா, நீங்க 2 பேரும் செத்து போயிட்டா உங்களுக்கு கார்டியனா இருக்கிற அந்த கோடாரி அரக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஸ்கின்க்ரோ அரக்கணும் செத்து போயிருவாங்கல்ல, அதுக்கப்புறம் நான் மட்டும் இந்த கேம்ல உயிரோட தப்பிச்சிருவான்ல அப்படின்னு சொல்ல இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோனுக்கும் இந்த சைனாக்காரிக்கும் ரொம்பவே பயமாயிருது. என்னடா இவ இப்படி பேசிட்டு இருக்கா, இவகிட்ட இருந்தா கண்டிப்பா நம்மள போட்டு தள்ளிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அடிச்சு பிடிச்சு அப்படியே இந்த கேபினை விட்டு வெளியே ஓடி வந்து அப்படியே இந்த காட்டுக்குள்ள ஓடி போகும்போதுதான் இங்க வந்து ஒரு பெரிய மேப் இருக்கிறத வந்து பாக்குறாங்க.
சோ அதுல வந்து ஒரு கோல்டு மைன் மாதிரியான ஒரு இடம் இருக்குது, அதுலதான் கண்டிப்பா ஃப்ரெண்டுக்காரி இருப்பா அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு இந்த சைனாக்காரியை கூப்பிட்டு மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள அப்படியே ஓடி போகிறா. அப்பதான் அந்த இடத்துல வந்து ஒரு பில்டிங் இருக்கிறத வந்து பாக்குறாங்க. உடனே அதுக்குள்ள போய் இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கிறத தூரத்துல இருந்து அந்த மரக்கட்ட மாஸ்க் போட்ட அந்த உடிங்கிற இன்னொரு அரக்கன் இருக்கான்ல, அந்த பயபுல வந்து பாத்துட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் வந்து யாரோட கார்டியன்னா அந்த ஷீனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கால, அவளோட கார்டியன் தான் இவன் போல. சோ அதனால இவங்க ரெண்டு பேரும் போட்டு தள்ளிடணும் அப்படின்ட்டு ஒரு விதமான கொடூர பார்வையோட பாத்துட்டு இருக்கிறான். அதே நேரம் பில்டிங் உள்ள வந்து நம்ம ஹீரோன் வந்து சைனாக்காரி கிட்ட, இங்க பாருடி அந்த கோல்டு மைன் நம்ம மேப்ல பார்த்தோம்ல, அந்த இடத்துல தான் என்னோட ஃப்ரெண்டு காரி வந்து இருக்கிறா, அவளை போய் நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லும் போது இவன் வந்து ரொம்பவே சைக்கோத்தனமா, சரி நான் வந்து காப்பாத்த ஹெல்ப் பண்றேன், ஆனா நீ என்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமா ஆமா நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டு தான், இதுல நான் உனக்கு சந்தேகம், சரி வா நம்ம முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அந்த பில்டிங் வழியா அந்த ஸ்கின்குரோங்கிற அந்த அரக்க பைப்புல வந்துட்டு இருக்கிறான். இதை நம்ம ஹீரோன் பார்த்ததுமே இந்த அரக்கங்கிட்ட நம்ம மாட்டிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரக்கட்ட பில்டிங் கீழே வந்து ஒரு ஓட்டை இருக்கும், அது வழியா அவ ஃபர்ஸ்ட் வெளியே வந்துடுறா. அந்த ஓட்டை வழியா தான் பாத்தீங்கன்னா நம்ம சைனாக்காரையும் ரெண்டாவது வர பாப்பா. ஆனா அவளோட கால்ல வந்து ஏதோ கம்பி மாட்டிக்கிடும், அதனால அவளால வெளியே வர முடியாம அவ வந்து தவிச்சிட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அந்த பில்டிங் உள்ள பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின்குரோங்கிற அந்த அரக்கம் வந்துடும். அவன் கரெக்டா வந்ததுமே இந்த சைனாக்காரியோட காலை பிடிச்சு அப்படியே அவன் உள்ள இழுக்க ஆரம்பிக்கிறான். வெளியே நம்ம ஹீரோனும் அப்படியே கஷ்டப்பட்டு அவளும் இழுத்துட்டு இருப்பா. ஆனா அவன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்குங்கிறதுனால ஈஸியா அப்படியே இந்த சைனாக்காரியை உள்ள இழுத்துறான். அதனால உள்ள மாட்டின அந்த பொண்ணு பயத்துல கத்தா, இதை நம்ம ஹீரோனும் பார்த்துட்டு எப்படியாவது இவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வழியா சுத்தி மறுபடியும் ஹீரோன் மட்டும் இந்த பில்டிங் உள்ள வந்து இந்த ஸ்கின்குரோ கூட சண்டை போடலாம்னு பார்க்கும்போது ஆனா அவன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நம்ம ஹீரோனோட சங்கு பிடிச்சு அப்படியே தூக்கிடுறான். சோ இந்த கேப்ல இந்த சைனாக்காரி என்ன பண்றானா, இந்த ஸ்கின்குரோவோட வாழை புடுங்கி அவனோட விரலையே துண்டா வெட்டி விட்டுறா. அதனால அந்த பைப்புல வழியில அப்படியே கத்தும் போது அடுத்த கோடாரை வச்சு அவனோட காலிலே ஒரு போடு போடுறா. இதனால அந்த பைப்புல நில தடுமாறி அப்படியே பொத்துன்னு கீழே விழ உடனே நம்ம ஹீரோனோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த பில்டிங்ல இருக்கிற ஒரு பெரிய கம்பி எடுத்து இந்த ஸ்கின்குரோவோட வயிற்றிலே குத்தி அவனோட உடம்புல இருந்து ரத்தம் தெறிக்க தெறிக்க ரெண்டு பேர் சேர்ந்து அவனை வந்து கொடூரமா அந்த இடத்துல கொலை பண்றாங்க. இதனால பயங்கர ஆக்ரோஷமா நம்ம ஹீரோன் வந்து அப்படியே கத்துறா. சோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டைம் போக ரெண்டு பேரும் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே ஜன்னலுக்கு வெளியே வந்து எட்டி பார்த்தா அந்த ஷீனா பொண்ணு இருக்கால, அவ ரொம்பவே ஆக்ரோஷமா அவ கையில வாழை வச்சுக்கிட்டு அப்படியே வெறிகொண்டு ஓடி போயிட்டு இருக்கா. சோ இதை நம்ம ஹீரோவும் சைனாக்காரியும் பார்த்துட்டு இவ என்ன ஆக்ரோஷமா எங்க போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபாலோ பண்ணி அப்படியே அவ பின்னாடி ஓடி போய் பார்த்தா அப்ப அந்த ஷீனா பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் பார்த்த அதே மேப்ல இந்த கோல்டு மைன்ல தான் இந்த ஃப்ரெண்டுக்காரி, அதான் ஹீரோனோட ஃப்ரெண்டுக்காரி இருப்பா அப்படின்னு கண்டுபிடிச்சு அவளை போட்டு தள்ளுறதுக்காக அந்த பாதை நோக்கி ஓடி போயிட்டு இருக்கா. சோ இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இந்த இடத்துலயே இந்த சைனாக்காரியை வந்து சேஃபா இருக்கு சொல்லிட்டு நேரா போய் இந்த ஷீனா வந்து மீட் பண்றா. மீட் பண்ணி அவகிட்ட சொல்றாங்க, பாருடி நீ வந்து என்னோட ஃப்ரெண்டுக்காரியை தான் நீ தேடி சுத்திட்டு இருக்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அங்க பாரு நானும் அவங்க கூட வரேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை கண்டுபிடிக்கலாம். ஆனா அவளை வந்து நீ கொலைலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த கேம் வந்து ரொம்பவே மோசமான கேம் தான், இதுல வந்து நம்ம எதுக்கு விளையாண்டு ஜெயிக்கணும், நம்ம எல்லாருமே சேர்ந்து உயிரோட அந்த காட்டை விட்டு தப்பிக்கலாம், நம்ம யாரும் சாக வேண்டாம், நமக்கு கார்டியனா கொடுக்கப்பட்ட அந்த அரக்கர்களை வேணா நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆனா அதெல்லாம் இந்த ஷீனா வந்து கேட்க மாட்டேங்கிறா. என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது, முதல்ல இப்ப நான் ஒன்னே போட்டு தள்ளுறேன், ஒன்ன கொன்னுட்டேனா உன்னோட கார்டியனான அந்த கோடாரி அரக்கன் செத்து போயிருவான், அதுக்கப்புறம் நான் எனக்குன்னு ஏதாவது கார்டியன் இருப்பாங்கல்ல, அதை வச்சு நான் அந்த கேம்ல கண்டிப்பா சண்டை போட்டு ஜெயிப்பேன், இதுல நான் தான் வின் பண்ண போறேன் அப்படின்னு சைக்கோத்தனமா பேசிட்டு இருக்கா. அதே நேரம் இன்னொரு பக்கம் இந்த சைனாக்காரி வந்து சேஃபா ஒரு இடத்துல நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாள்ல, அவளை பாத்தீங்கன்னா அந்த உடிங்கிற அந்த அரக்க வந்து வாயை பூத்தி அப்படியே கடத்திட்டு போய் பக்கத்துல இருக்கிற கேபின்குள்ள கொண்டு வந்து அவளோட கையிலேயே பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற கத்தியை வச்சு ஒரே குத்து. இதனால அந்த சைனாக்காரிக்குமே பயங்கரமா வலிக்குது. பட் இருந்தாலும் அந்த நிலைமையிலுமே இந்த உடி அரக்கம் கூட வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறா. அதே நேரம் இங்க சீன் கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் இந்த ஷீனாவை காமிச்சா நம்ம ஹீரோயின் கூட சண்டை போறதுக்காக வாழை வச்சுட்டு ரெடியா இருக்கும் போது அப்ப அந்த நேரம் இவளுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட கார்டியனான அந்த கோடாரி அரக்கம் வரான். அப்படி அந்த பைப்புல வந்ததுமே கொஞ்சம் கூட ஈவ ரக்கம் காமிக்காம அவன் கோடாரியை வச்சு இந்த ஷீனாவோட தலையில ஒரே அடி, அவ்வளவுதான் அவளோட சோலி முடிஞ்சு போயிருது. அண்ட் அது மட்டும் இல்லாம அவளோட தலையவே இன்னொரு அடியை போட்டு அப்படியே ரெண்ட கிழிச்சே போட்டுறான், அந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணிடுறான். சோ இப்படி இந்த ஷீனா பொண்ணு வந்து செத்து போனதுனால இவளோட கார்டியனா யாரு இருப்பா, அந்த உடிங்கிற அரக்கம் தானே இருப்பா, அந்த பைய கூட தானே இப்ப நம்ம சைனாக்காரி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த உட்டியோட தலை வந்து வெடிச்சு அவனும் செத்து போயிடுறான். அப்ப அதனால ஹீரோயினுமே அவளோட கார்டியனான இந்த கோடாரி அரக்கனை பார்த்துட்டு எனக்கு தெரியும் நீ தான் என்னோட கார்டியன்னு, பட் இருந்தாலும் எனக்கு இந்த கேம் விளையாட பிடிக்கல, அது மட்டும் இல்லாம இப்படி அப்பாவி மக்கள் சாகுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கார்டியனான அந்த கோடாரி அரக்கன் கிட்ட இருந்தே கோடாரியை புடுங்கிட்டு அந்த பயலோட நெஞ்சிலேயே ஒரே சொருவு, அவ்வளவுதான். அந்த சம்பவத்துல இந்த கோடாரி அரக்கனும் செத்து போயிடுறான். ஆனா அந்த கேமை பொறுத்த வரைக்கும் கார்டியன் செத்தா இந்த பியூட்டியா இருக்கிற இந்த கேம் விளையாடுறவங்களுக்கு வந்து எதுவும் ஆகாது. ஆனா பியூட்டியா இருக்கிற நம்ம ஹீரோயின் மாதிரி இருக்கிற பிளேயர் செத்து போனாதான் கார்டியன்ஸா இருக்கிற இந்த அரக்கர்கள் எல்லாம் செத்து போவாங்க. அதுதான் அந்த கேம் ரூல்ஸ் போல. சோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஹீரோயின் வந்து இப்படி அவளோட கார்டியனா இருக்கிற இவனை வந்து போட்டு தள்ளிட்டா. ஏன்னா அவளுக்கு வந்து இந்த கேம் விளையாட பிடிக்கல, யாருமே சாகுறதும் பிடிக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போய் இந்த சைனாக்காரி கட்டி பிடிச்சு நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல
அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ஃப்ரெண்டுக்காரிய கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த மேப்ல வந்து கோல்டு மைன் பார்த்திருப்பாள்ல, சொந்த திசையை நோக்கி இவங்க அந்த காட்டுக்குள்ள அப்படியே ஓடி போகிறாங்க. ஒரு வழியா அந்த கோல்டு மைன் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சாங்க. சோ அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு இதுக்கு முன்னாடி வந்த விஷன் படி இங்க இருக்கிற ஒரு ஷெட்டு கீழே தானே இந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து ஒளிஞ்சிருப்பா. அதை வந்து அவளோட கார்டியனோட கண்ணு மூலமா பார்த்திருப்பாள். சோ அந்த இடத்துக்கு கரெக்டா வந்து அந்த ஷெட்டு கடியில ஒளிஞ்சிருக்கிற ஃப்ரெண்டுக்காரியை வந்து நம்ம ஹீரோன் கண்டுபிடிச்சு நல்ல வேளை அவனை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பாசமா அப்படியே கட்டி பிடிச்சு அவங்களோட பாச மொழியை பொழியறாங்க. சோ இதை பார்க்கும்போது இந்த சைனாக்காரிக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் வந்து இவளுக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டா இருக்கணும், இந்த சுருட்ட முண்டியா இருக்கிற இந்த பொண்ணுக்குலாம் ஃப்ரெண்டா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பொறாமப்படுறா. உடனே ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரி கிட்ட சரி இப்ப நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா, ஏதோ இந்த கோல்டு மைன் வழியா அதாவது இந்த தங்க சரங்கத்து வழியா தப்பிச்சு போலான்னு நான் மேப்ல பார்த்தனே அப்படின்னு சொல்லும்போது அடியே இது எல்லாமே போயிடு, இது எதையுமே நம்ம நம்ப கூடாது, நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சே போக முடியாது அப்படின்னு பயங்கரமா அந்த ஃப்ரெண்டுக்காரி புலம்பும் போது அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த கழுகு மூஞ்சி போட்ட ஒரு இன்னொரு அரக்கம் வந்து வரான். ஆக்சுவலி இந்த அரக்கம் வந்து யாருக்கு கார்டியன்னா இந்த ஃப்ரெண்டுக்காரி இருக்கால அவளுக்கு தான் கார்டியனா இருக்கிறான் போல. அது மட்டும் இல்லாம இவனோட வேலை என்னது, இந்த கேம்ல ஆப்போனண்டா இருக்கிற பியூட்டியா இருக்கிற இப்ப நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் இந்த சைனாக்காரியை போட்டு தள்ளுறது தானே. சோ அதுக்காக ஒரு பெரிய ஈட்டி எடுத்துட்டு இவங்களை போட்டு தள்ளுறதுக்காக மெல்ல வந்துட்டு இருக்கிறான். இதை பார்த்த நம்ம ஹீரோயினும் நம்ம பொண்ணுங்க கிட்ட இங்க பாருங்க இந்த ஒரே ஒரு அரக்கனை மட்டும் நம்ம போட்டு தள்ளிட்டோம்னா நம்ம மொத்தமா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம், அதனால சண்டை போட ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சண்டை போட ரெடியா இருக்கிறாங்க. ஆனா அந்த நேரம் தான் பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோனுக்கு வந்து அந்த வலி போற ஆரம்பிச்சு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டப்புன்னு கீழே விழுந்து மயங்கி போயிடுறா. இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரி தான் ஐயோ உனக்கு என்னாச்சடி, ஐயோ மறுபடியும் உனக்கு அந்த வலிப்பு வந்துருச்சா அப்படின்னு நம்ம ஹீரோனை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த சைனாக்காரிக்கு வந்து ஒரு யோசனை வருது, இந்த கழுகு மூஞ்சி அரக்கம் வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரியோட கார்டியன் தானே, சோ நம்ம இந்த ஃப்ரெண்டுக்காரியை போட்டு தள்ளிட்டோம்னா கார்டியனா இருக்கிற இந்த அரக்கன் செத்து போயிடுவான்ல அப்படின்ட்டு இவ மனசுக்குள்ள ஒரு வில்லத்தனமான பிளான போட்டுட்டு என்ன பண்றானா அவகிட்ட இருக்கிற கத்தி வச்சு இந்த ஃப்ரெண்டுக்காரியோட கழுத்தை அப்படியே கரகரன்னு அறுத்து விட்டுறா. அவ்வளவுதான் ரத்தம் பயங்கரமா பீச்சி அடிச்சு அந்த இடத்துல இந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து பரிதாபமா செத்து போயிடுறா. சோ இவ செத்து போனா என்ன ஆகும், இவளோட கார்டியனான அந்த கழுகு மூஞ்சி அரக்கனுமே தலை வடிச்சு அந்த சம்பவ இடத்துல அந்த பைபிளையும் செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோனும் மயக்கத்துல இருந்து கண் முழிக்கும் போது அப்போ பக்கத்துல பாத்தீங்கன்னா இவளோட ஃப்ரெண்டுக்காரி வந்து கழுத்தறுக்கப்பட்டு கொடூரமா செத்து போய் கிடக்குறா. அதை பார்த்ததுமே இவ கதறி கதறி அழுகுறா, எப்படி எப்படி நீ செத்து போன அப்படின்னு பயங்கரமா புலம்பும் போது அப்ப இதே இடத்துல இருந்த இந்த சைனாக்காரி தான் சொல்றா, இங்க பாருமா நான் தான் உன்னோட ஃப்ரெண்டை வந்து போட்டு தள்ளினேன், ஏன்னா அந்த கழுகு மூஞ்சி இருக்கிற அந்த அரக்க பைபிள வந்து உன்னோட ஃப்ரெண்டுக்காரியோட கார்டியன் தான், அதான் உன்னோட ஃப்ரெண்டை போட்டு தள்ளி அந்த கார்டியனா இருக்கிற அந்த அரக்கனையுமே நான் போட்டு தள்ளிட்டேன், ஏன்னா என்னோட புது ஃப்ரெண்டா இருக்கிற உன்னோட உயிரை காப்பாற்றணும் இல்லையா அதனாலதான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சைக்கோத்தனமா பேச இதனால நம்ம ஹீரோனுக்கு பயங்கர கோவம் வந்தது. ஏண்டி நீ சரியான சைக்கோவா இருப்ப போல, என்னோட ஃப்ரெண்டுக்காரியை காப்பாத்துறதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு நேரம் போராடிட்டு இருந்தேன், ஆனா சைக்கோ நாய நீயே என்னோட ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டியா ஐயோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தி புலம்புறா. ஹே இங்க பாருடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாருடி இதுக்கப்புறம் நீ நானும் ஃப்ரெண்டு எல்லாம் கிடையாது, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடி அப்படின்னு பயங்கரமா கத்த. அதனால அந்த சைனாக்காரியுமே சோகமா அப்படியே அந்த இடத்த விட்டு அப்படியே காட்டுக்குள்ள அப்படியே நடந்து போயிடுறா. அதுக்கப்புறம் கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோனை பார்த்தா இந்த காட்டை விட்டு வெளியே போக முடியாத அந்த பார்டர் இருக்குதுல, சோ அந்த இடத்துக்கு தான் வரா. அதே இடத்துல தானே இந்த பார்டரை விட்டு தாண்டி போனா அல்ட்ரா வேவ் சவுண்ட் வர மாதிரியான ஒரு டிவைஸ் இருக்கும். சொந்த டிவைஸை வந்து தாண்டி போக முடியாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்ம ஹீரோனோட கண்ணுல மாட்டி இருக்கிற அந்த கேமராவும் ஒயர் கனெக்ஷன் தான். சோ அதை நம்ம ஹீரோன் புரிஞ்சுக்கிட்டதுமே கொஞ்சம் கூட யோசிக்காம அவளோட கண்ணை வந்து அவளே விரல விட்டு நோண்டி தனியா எடுத்துடுறா. அதுக்கப்புறம் அந்த பார்டருமே ரொம்பவே ஈஸியா கிராஸ் பண்ணும்போது இப்போ அவளுக்கு வந்து இந்த அல்ட்ரா வேவ் சவுண்ட் எல்லாம் கேட்கல, ஏன்னா அவளோட கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த எல்லா ஒயர் கனெக்ஷனுமே கட் பண்ணிட்டால, அதாவது புடிங்கி எடுத்துட்டால. அதனால அவ ஈஸியா அந்த ஃபாரஸ்ட் விட்டு தப்பிச்சு போற மாதிரி காமிச்சு அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ண இன்னொரு பக்கம் ஃபாரஸ்ட் குள்ள தான் பாத்தீங்கன்னா இந்த சைனாக்காரி இருக்கால அவ மட்டும் தான் இப்ப உயிரோட அந்த ஃபாரஸ்ட் குள்ள இருக்கிற அப்படிங்கிற அடிப்படையில இவ வந்து இந்த கேமை ஜெயிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த சீன்ல இந்த கேம் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஆங்கரை தான் நமக்கு காமிக்கிறாங்க. இந்த பைபிளையோட மூஞ்செல்லாம் நமக்கு காமிக்கல, ஆனா இவன் தான் இங்க நடக்கிற எல்லா கேமையுமே ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து மானிட்டர்ல பாத்துட்டு இருக்கிறான் போல. கூடவே இப்ப இந்த கேம்ல வந்து இந்த சைனாக்காரி ஜெயிச்சுட்டா, சரி இதுக்கப்புறம் நம்ம அடுத்த கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அடுத்த பிளேயர்ஸ் வர சொல்ற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த சீனும் கட் ஆகுது. கட் பண்ணா இன்னொரு பக்கம் இந்த கேம்லாம் இவ்வளவு நேரம் நடந்திருக்கும்ல, சோ இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒருத்தன் VR பாக்ஸ் போட்டுக்கிட்டு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த நேரம் அவனோட வீட்டுல இருக்கிற ஸ்பீக்கர்ல வந்து அவனுக்கு ஒரு ஆர்டர் வருது, அதாவது அடுத்த பிளேயர்ஸை சீக்கிரம் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆக்சுவலி இந்த பைபிள தான் நம்ம ஹீரோன் மாதிரியான ஆட்களை வந்து கடத்திட்டு வந்து இந்த மாதிரி கொடூரமான இந்த மரண விளையாட்டு கேமுக்கு வந்து கடத்தி கொண்டு வந்து விட்டுருவான் போல. அப்படிப்பட்ட வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கான் போல. அதனாலதான் அடுத்த பிளேயர்ஸுக்கு யாரையாவது கடத்தி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஆர்டர் கொடுக்க உடனே அதுக்காக அவன் கிளம்பலான்னு பார்க்கும்போது இவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு கரெக்டா அங்க வந்து நம்ம ஹீரோன் வந்துருவா. உடனே அவனுக்கு வந்து அந்த ஷாக் கொடுக்குற அந்த டேசர் கண்ணை வச்சு அப்படியே அவனை மயக்கம்
போட வச்சு அப்படியே இவனோட கை காலெல்லாம் ஒரு சேர்ல கட்டி போட்டு இந்த பைபிளைக்கு மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் போட்டு பயங்கரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறா. உடனே இந்த பைபிளையுமே எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். அதாவது மிகப்பெரிய பணக்காரங்களாம் இப்படி உண்மையா அப்படி கொலை பண்ணி பாக்குற இந்த மாதிரியான கேமை வந்து ரசிச்சு பார்ப்பாங்க, நிறைய பந்தயம் கட்டி பணம் கட்டுவாங்க. சோ அவங்களுக்காண்டி தான் ஒரு கம்பெனி வந்து இந்த மாதிரியான கேம் வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கேம் வந்து யாரெல்லாம் நடத்துறாங்களோ அவங்களோட பேர் எல்லாத்தையுமே இவன் சொல்லிடுறான். அப்படி இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் அவளோட கண்ணாடி கலத்தும் போது பார்த்தா அவளோட லெஃப்ட் சைடு கண் வந்து அவளுக்கு இல்ல. சோ அந்த கண்ணை ஆல்ரெடி அவ புடுங்கி போட்டால. சோ அப்ப ஹீரோயினுமே ரொம்பவே கெத்தா இந்த கேமை யாரெல்லாம் நடத்துறாங்களோ அவங்க எல்லாருமே நான் போட்டு தள்ளுவேன், என்னோட ஃப்ரெண்டுக்காரி செத்து போனதுக்கு இந்த கேம் நடத்துறவங்க தான் காரணம், அதனால ஃபர்ஸ்ட் நான் ஒன்ன கொலை பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லாருமே கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்துல நம்ம ஹீரோயின் வந்து இந்த பைபிளை போட்டு தள்ளுற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. என்னப்பா அந்த படம் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சா? ஆக்சுவலி இந்த படத்தை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்குமே ஒரு பரிச்சிதமான ஒரு சீரீஸை பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். அந்த சீரீஸ் வந்து என்னது அப்படிங்கறத நான் சொல்லல, அதை வந்து நீங்களே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. கூடவே இந்த படத்துக்கு 10க்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுட்டு யூடியூப்ல புதுசா ஹைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குதுல்ல, சோ அதுல சில பாயிண்ட் நமக்கு போட்டு விட்டு மறக்காம நம்ம தமிழ் ரீகேப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதை விட ஒரு தரமான படத்தை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல கொண்டு வரேன். இப்படிக்கு உங்கள் தமிழ் ரீகேப். See you later. டாடா, பை பை.